மீன ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. ஒரு சமுத்திரம் மாதிரி முடிவில்லாத நீளம் கொண்ட மீன ராசிக்காரங்க, உங்களுக்கு எவ்வளவு கஷ்டங்க. அமைதினா என்னன்னு கேட்குற அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் மட்டும் எப்பவுமே புயல் வீசிக்கிட்டே இருக்கு. ஆனால் அந்த ராசிக்காரங்க யார் தெரியுமா? தண்ணீர் போல நெகிழ்ச்சியானவங்க, சந்தன மனம் போல மனம் கொண்டவங்க, அதே மாதிரி அமைதியானவங்க. இருட்டில் கூட மற்றவங்களுக்கு ஒளி தேரணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணக்கூடியவங்க. தன்னோட வாழ்க்கை கெட்டு போனால் பரவாயில்லைங்க, மற்றவங்களுக்கு நம்மளால் ஏதாவது உதவி செய்ய முடியுமா, இதுதான் மீனம் யோசிச்சிருக்கும். ஆனால் இவங்களுடைய வாழ்க்கையுடைய ரகசியம் என்ன தெரியுங்களா? இவங்க நல்லவங்களாக இருக்கிறதுனால பல கஷ்டங்கள் உங்களுக்கு அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்குங்க. இதை மீன ராசிக்காரர்கள் மறுக்கவே முடியாதுங்க. இதோட நம்ம எல்லாருக்கும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கேள்வி என்ன இருக்குது? மீன ராசியில் பெரும்பாலும் நம்ம யோசிக்கிறது என்ன? நம்ம இவ்வளவு நல்லவங்களாக இருந்தால் மட்டும் என்னங்க பிரயோஜனம்? நமக்கு எல்லாமே நடக்கிறது எல்லாம் தப்பாக தான் நடக்குது. நம்மளை எல்லாரும் கெட்டவங்களாக தான் பார்க்குறாங்க. உண்மை சொன்னா பாவம் பண்ணுறவங்க தான் சிரிக்கிறாங்க, நல்லது பண்ணுறவங்க எல்லாரும் கஷ்டந்தான் படுறாங்க. இது உண்மை இல்லையா? ஆனால் சித்தர்கள் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? மீன ராசியோட அழுகை அப்படிங்கிறது உங்களுடைய கர்மங்க. அழுகையில் இருந்து தாங்க உங்களுக்கான ஞானம் பிறக்குதுன்னு சொல்கிறாங்க. குறிப்பாக நீங்கள் ஒரு சாதாரண ராசி இல்லைங்க, நீங்கள் தெய்வத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆன்மான்னு சொல்லப்படுது. மீன ராசிகளுக்கு நல்ல மனசு, எல்லார் மேலேயும் அதிக கருணை கொண்டவங்க, யாருக்குமே தீங்கு நினைக்காதவங்க, மற்றவங்களுடைய பிரச்சனையை தன்னோட பிரச்சனையாக நினைக்கிறவங்க. உங்களுடைய நட்பு உண்மையானதுங்க, உங்களுடைய காதல் ஆழமானதுங்க, உங்கள் மனசு சுத்தமானதுங்க. ஆனால் உங்களுக்கு என்னவோ கிடைக்கிறது என்ன? கண்ணீர், கவலை, கஷ்டம்ங்க. ஆனால் உங்களுடைய கண்ணீர் அப்படிங்கிறது சாதாரணமாக கிடையாது. தங்கம் மாதிரி ஒவ்வொரு துளியுமே தங்கமாக மாறுங்க. உங்கள் நெருக்கடிகள் எல்லாமே உங்களை பலபடி முன்னேறதுக்கான அடித்தளம். உங்களை காயப்படுத்தினவங்க எல்லாருமே கை கட்டி வைக்கக்கூடிய நேரம் வருங்க. நீங்கள் மற்றவங்களை காப்பாற்ற பிறந்தவங்க, நல்ல மனசு கொண்டவங்க, அதனால தான் அதிகமாக காயப்படுறீங்க. உங்களுடைய அடிப்படை கர்ம விதியை நீங்கள் கஷ்டப்பட்டு மற்றவங்களுக்கு வழிகாட்டணும் அப்படிங்கிறது தாங்க. அப்போ மீனம் இப்போ யோசிப்பீங்க, எது நான் மட்டும் கஷ்டப்பட்டுட்டே இருக்கணும், என்னால் பல பேர் நல்லா தான் இருக்காங்க, இதை மட்டும் நான் பண்ணிகிட்டே போகட்டுமா, வாழ்க்கை முழுக்க அப்போ நான் இப்படியே இருந்துட்டு சாகிறதா அப்படின்னு கூட கேட்பீங்க. ஆதங்கம் உங்களுக்குள்ள அவ்வளவு இருக்குங்க. ஏன்னா அவ்வளவு கஷ்டப்படுறீங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். தான் கிட்டக்க எல்லாத்தையுமே தியாகம் பண்ணுறதுக்கு உண்மையாக முன்னுக்கு வர்றவங்க இந்த மீனராசி தாங்க. ஆனால் இப்போ உங்களுடைய கேள்வி என்ன இருந்துச்சு? நல்லவன் கஷ்டப்படுறான், பாவம் பண்ணுறவன் சிரிக்கிறான்னு சொன்னீங்க இல்லையா? நல்லவன் ஏன் கஷ்டப்படுறான்? குறிப்பாக மீன ராசிக்காரங்க நல்லவங்க ஏன் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத சித்தர்கள் சொல்கிறாங்க, கேட்டுக்கோங்க. உங்களுடைய மனசு தெய்வத்துக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குங்க. அதனால தான் உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் தெய்வங்கள் உங்கள் வாழ்க்கையில் தரக்கூடிய சோதனைகள் உங்களுக்கான பயிற்சிகள். மீனம் அப்படின்னாவே ரொம்ப பழமையான ஆன்மான்னு சொல்லப்படுதுங்க. ஆன்மா அப்படின்னா 1000 ஜென்மங்களை கடந்து வந்தது அப்படின்னு அர்த்தம். உங்களுடைய குற்றங்களை சுத்தம் செய்ய தான் இந்த சோதனைகள் வருது. கஷ்டம் அப்படின்னா அது தண்டனை இல்லை. கஷ்டம் அப்படிங்கிறது உங்களுக்கான சுத்திகரிப்புன்னு அர்த்தங்க. என்னோட நல்ல மனசு மற்றவங்க தவறாக பயன்படுத்துகிறாங்க, நான் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஆனால் யாருமே நான் நல்லா இருக்கணும்னு ஒரு துளி அளவு கூட நினைக்கிறது இல்லையே. எப்படிங்க நினைப்பாங்க? அவங்களுக்கு தேவை, அவங்களுடைய தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்கு நீங்கள் இருந்தால் போதும். நீ இருந்தால் என்ன, இல்லைனா என்ன, அவங்க தேவை முடிகிற வரைக்கும் நீ இருந்தால் போதும். இப்படித்தானே இல்லையா? சொல்லப்போனால் அவங்கக்கிட்ட உதவி வாங்கினவங்களே உங்களை காயப்படுத்தி இருப்பாங்க, ஏமாற்றி இருப்பாங்க, துரோகம் பண்ணி இருப்பாங்க இல்லையா? இதோட மற்றவங்களுக்கு அதிகமான அன்பையும் ஆதரவையும் கொடுக்குறீங்க.
ஆனால் அதை சுத்தமாக மறந்துட்டு உங்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு எந்த இடத்துல அடித்தா கீழே விழுவேன், திருப்பி எந்திரிக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி துரோகத்தை அடுக்கடுக்காக நீங்கள் நம்பினவங்க தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி மற்றவங்களுக்கு வழியே தெரியாமல் அவங்களுடைய கஷ்டங்களை நீக்கி விலக்கி வைக்க நீங்கள் எவ்வளவோ போராடி இருக்கீங்க. ஆனால் உங்களுடைய உணர்ச்சியை துளியளவு மதிக்காமல் அவங்க இப்போ வரைக்குமே நிறைய வழிகளை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க எந்த வீட்டில் இருக்காங்களோ அந்த வீட்டில் இருக்கக்கூடிய இவங்களுடைய சொந்த குடும்பமே இவங்களை புரிஞ்சுக்கிட்டது கிடையாது. இவங்களை தப்பாக தான் புரிஞ்சிருப்பாங்க. பெற்றவங்களாக இருந்தால், கூட பிறந்தவங்களாக இருந்து, கட்டிக்கிட்டவங்களில் இருந்து இவங்க பெற்ற பிள்ளைங்க வரைக்குமே மீனத்தோட சாபக்கேடா அது அப்படின்னு கூட நீங்கள் சில நேரங்களில் கேட்டிருப்பீங்க. தண்ணியில் அழுகிற மீன் மாதிரி தாங்க. மீன் சிரிக்குதா அழுகுதா அப்படின்னு யாருக்குமே தெரியாது இல்லையா? அந்த மாதிரி தாங்க வாழ்ந்துட்டுருக்கீங்க. சொல்லப்போனால் ஃபஸ்ட்டு அதுக்கு தாகம் எடுக்குதான்னு கூட யாருக்கு தெரியும்? வெளியிலேருந்து பார்க்குற என்ன தெரியும்? அப்பப்போ அதுக்கு என்னப்பா நல்லா தண்ணியில் ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்கு. ஆனால் உங்களுடைய அலைச்சல், உங்களுடைய கஷ்டம் உங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும். மூச்சு கூட விட முடியாத அளவுக்கு கஷ்டத்தை உள்ளுக்குள்ளே அடக்கி வச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் இந்த கஷ்டம் உனக்கான ஒரு அடித்தளமாக இருக்குது அப்படின்னு சித்தர்கள் சொல்கிறாங்க. அதே மாதிரி கெட்டவன் ஏன் சிரிக்கிறான்? கெட்டவனுக்கு அமைப்பு என்ன தெரியுமா? அவன் உடனடியாக சந்தோஷத்தை அனுபவிப்பான். ஆனால் நல்லவன் உடனடியாக சந்தோஷத்தை அனுபவிக்கணும், சோதனையை அனுபவிச்சுட்டு நிரந்தரமான சுகத்தை அனுபவிப்பான். ஸோ கெட்டவன் அனுபவிக்கக்கூடிய சுகம் அப்படிங்கிறது தற்காலிகமானதுங்க. அவன் முகத்தில் இருக்கக்கூடிய சிரிப்பு அப்படிங்கிறது முகத்தில் மட்டும்தான். உள்ளுக்குள்ளே பார்த்தோன்னா வெறுமை தான் இருக்கும். ஆனால் நீங்கள் என்னதான் சோதனைகளை கடந்து வந்தாலுமே, நெருக்கடிகளை சந்திச்சாலுமே மனசுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவு இருக்கும். மனசாட்சிக்காரங்க அழறாங்க. ஆனால் அந்த கண்ணீரை தெய்வங்கள் எப்படி தெரியுமா பார்க்குது? ஒரு ஒளியாக பார்க்குதுங்க, ஒரு ஞானியாக பார்க்குது, ஒரு வித்தக்காரராக பார்க்குது. இந்த சித்தர்கள் சொல்கிறாங்க, நல்லவர்கள் உடனே சிரிக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க ஒரு தடவை சிரித்தாலும் அது அவங்களுக்கு ஆயுள் முழுக்க சிரிப்பை கொண்டு போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. கெட்டவனோட சிரிப்பு தற்காலிகமானது, நல்லவர்களினுடைய சிரிப்பு நிரந்தர வெற்றியை நோக்கின ஒரு அடையாளம்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த மீன ராசியை வாழ்க்கையில் 3 கட்டங்கள் இருக்குது. 25 வயசு ஆரம்ப காலகட்டத்திலிருந்து கண்ணீராக இருந்திருக்கும், குழப்பமாக இருந்திருக்கும், நம்பிக்கை உடஞ்சிருக்கும், காதலில் காயப்பட்டிருப்பீங்க, தன்னம்பிக்கை இல்லாமல் இருந்திருப்பீங்க, ஒரு மாதிரி தனியாக வாழ்ந்திருப்பீங்க, குடும்பத்துலேயும் நிறைய நெருக்கடிகளை சந்திச்சிருப்பீங்க. சொல்லணும்னா உங்களுக்கு ஒரு வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்குங்க. அதே மாதிரி 25லேருந்து ஒரு 40 வயசு உண்மையுடைய உச்சத்தை கண்டுபிடிச்சிருப்பீங்க. உங்கள் திறமைக்கான அங்கீகாரம், உங்கள் திறமை என்ன, நல்ல நண்பர்கள், உறவுகளில் ஒரு தெளிவான நல்ல உறவு யார், தவறான உறவு யார் அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி உங்களுடைய உத்தியோகமாக இருக்கட்டும், பிஸ்னஸாக இருக்கட்டும், அதில் ஒரு நிலையை தேடி இருப்பீங்க. ஃபஸ்ட்டு உங்களை நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. ஆழமான புரிதல் நம்ம யார், நம்மளுடைய செயல்பாடு என்ன, நம்ம எதை நோக்கி பயணம் பண்ணணும், இது எல்லாத்தையுமே ஒரு தெளிவான முடிவு கொண்டு வந்திருக்குங்க. இதில் இந்த 40 to 65 ரொம்பவே ஆன்மீகமும் நல்லவங்களாக இருக்க நீங்கள் கண்டிப்பாக கஷ்டப்படுறதுக்கான எந்த வாய்ப்புமே இனி கிடையாதுங்க. அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்துலையுமே நீங்கள் தைரியத்தோடையும் தன்னம்பிக்கையோடையும் செய்யுங்க. பணம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு நெருக்கடியாகவே இப்போ உங்களுக்கு இருக்காதுங்க. ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கான தேவையை அந்த தெய்வங்கள் நிறைவேற்றி கொடுத்துருப்பாங்க. யாராவது மூலமாக சித்தர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, மீனம் இவங்களுடைய செல்வம் அப்படிங்கிறது தாமதமாக வருங்க, ஆனால் ஒரு நாளுமே நின்று விடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி மீன ராசி காதலில் தியாகம், உண்மை, ஆழம் ப்ளஸ் உணர்ச்சி, இது எல்லாமே சேர்ந்து தான் இவங்க. ஒருத்தவங்கள ஏதாவது ஒரு விஷயத்தில் லவ் பண்ணுறாங்க அப்படின்னா அவ்வளவு சீக்கிரம் யாரையுமே நம்ப மாட்டாங்க. ஆனால் நம்பிட்டாங்க அப்படின்னா உயிரை கொடுப்பாங்க, நம்பிக்கை வைப்பாங்க, அதை கடைசி வரைக்கும் மாற்றிக்க மாட்டாங்க. ஆனால் இவங்களுடைய காதல் அப்படிங்கிறது அதிகபட்சமாக நம்பினவங்க ஏமாற்றியிருப்பாங்க. அதே மாதிரி கம்யூனிகேஷன் கேப், அதுதாங்க வெளிநாட்டுக்கு போகிறது, வெளியூரில் தங்குறது, இந்த மாதிரி வேலைக்காகவோ ஏதாவது ஒரு காரணத்துக்காக விட்டு பிரிஞ்சிருப்பாங்க. எங்கே இருந்தாலுமே தன்னோட காதலை மட்டும் நினச்சிட்டு இருப்பாங்க. இது ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி. எந்த
எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே மீன ராசிக்கு இருக்குதுங்க. அதே மாதிரி தன்னோட துணையை நல்லா புரிஞ்சுக்குவாங்க. கொஞ்சம் எமோஷ்னலாக வந்துட்டு ஏதாவது ஒரு பாயிண்டிங்கில் மிஸ் ஆகுங்க. ஆனால் இவங்க ஒரு முறை காயப்பட்டுட்டாங்க, இவங்க முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. உங்களுடைய கண்ணீருக்கு பின்னாடி வந்துட்டு கடவுள் பெரிய கிட்ட வச்சுருக்காருங்க. நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையா, நான் இப்போ இப்படியே அழுகிறேன், கடவுளுக்கு கண் இல்லையான்னு நினைக்கிறீங்க. ஆனால் நீங்கள் அழுகிற ஒவ்வொரு கண்ணீருக்குமே கடவுள் வந்துட்டு ஒரு கிஃப்டை எடுத்து வச்சுருக்காருங்க, அதிர்ஷ்டம். அதுக்காக உங்களை நீங்கள் கட்டி தழுவாமல் விடாது. நம்ம கூட ஒரு சில நேரங்களில் சண்டை போடுறப்போ சொல்லுவோம் இல்லையா, கடவுள்கிட்ட பதில் சொல்லுவேன் அப்படின்னு, அந்த மாதிரி தாங்க. கண்டிப்பாக உங்களுடைய நல்ல மனசுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் மீன ராசிக்காரர்களுக்கு நல்லது மட்டும்தாங்க நடக்கும். தோல்வி அடைஞ்சு தீயில விழுந்தாலும் கூட ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி உயிரெழுந்து வரக்கூடிய மீன ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. வாழ்க்கையில் அத்தனை கஷ்டம் என்னம்மா மீன ராசிக்காரங்களுக்கு மட்டும்தான் கஷ்டமா, மற்ற ராசிக்காரர்களுக்கெல்லாம் கஷ்டம் இல்லையா அப்படின்னு கேட்பீங்க. எல்லாத்தையும் விட மீன ராசிக்காரர்களுக்கு அதிகமாகவே இருக்குதுங்க. நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க, குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க, எல்லா இடத்துலையும் நேர்மையையும் உண்மையையும் மட்டும் நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா தப்பு தான், வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க. உங்களை ஒருத்தருக்கு பஞ்சாயத்து கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னா நீங்கள் கூட்டிகிட்டு போகிறவர் பக்கம் எல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. எந்த தரப்பில் நியாயம் இருக்குதோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க. உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய மாட்டீங்க. இதனாலேயே மீன ராசிக்காரர்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுட்டு இருக்கு. புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க, பூ போல மனசு, கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க, எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க, தங்களோட கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க. இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே மீனராசியா, இவங்களுக்கு என்னப்பா நல்லா இருக்காங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்ருக்காங்க. ஆனால் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும். கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தடுமாறி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க. உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்களை தேடி வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுட்டு போயிடுவாங்க. மறுபடியும் அவங்க உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மறுபடியும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தாங்க நீங்கள். வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் நீங்கள். ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் வருது, என்னோட வாழ்க்கையில் மட்டும் நான் யாருக்கும் எந்த கெடுதலையுமே கஷ்டத்தையோ துன்பத்தையோ நான் கொடுத்ததே இல்லை, எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரியெல்லாம் நடக்குது அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. மீன ராசிக்காரர்களுக்கு பிரச்சனை அப்படிங்கிறது வருங்க, ஆனால் அது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் போயிடும். இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க. நீங்கள் என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களை பிரச்சனையும் கஷ்டமும் வந்துட்டு தாங்க இருக்குது. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோங்க. மீன ராசிக்காரங்க கடந்த சில வருஷமாக, கடந்த காலகட்டங்களில் தங்களோட வாழ்க்கையில் எங்கே போகுதுன்னே தெரியாமல் இருந்திருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் மிகப்பெரிய ஏமாற்றம் தான். புதுசாக ஒரு சில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்குங்க. மீனராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க, சொத்துக்களை இழந்தாங்க, தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையும் இழந்தாங்க. கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே
என்னால் வாழவே முடியலடா சாமி, தயவு செஞ்சு என்னை உன் கூடயே கூட்டிகிட்டு போயிரு. நான் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டதுக்கு என் வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு. உங்கள் மனசில் கவலையும் துன்பமும் தான் அதிகமாக இருக்குதுங்க. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துறதுக்கும் நீங்கள் நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னம்மா பண்ணுங்க, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னோட வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்காங்க. இனி நீங்கள் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குதுங்க. இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோங்க. இந்த 2025 கிட்டத்தட்ட நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறது கஷ்டத்துலேயே அனுபவிச்சிட்டிங்க. பாதி நாட்கள் போயிடுச்சுங்க. நிறைய கஷ்டங்கள், இழப்புகள், துன்பங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்துருச்சுங்க. இனி இருக்கக்கூடிய நாட்கள்லையாவது உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேங்க. மீனராசிக்கு நல்ல ஒரு ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமையுதுன்னு நான் சொல்கிறேங்க. மீன ராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு இந்த கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாமா? பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு பகவானும், ரணரூண ரோகஸ்தானத்தில் கேது பகவானும், கலத்திரஸ்தானத்தில் சுக்கிர பகவானும், அஷ்டமஸ்தானத்தில் சூரிய பகவான், அவர் கூடவே புதன் பகவான் கூட்டணியில் இருக்கிறாங்க. பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் இருக்காங்க. உங்களுக்கு அதே மாதிரி கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான அமைப்பில் தாங்க இருக்காங்க. அதே மாதிரி செவ்வாய் பகவான் அயன சயன போகஸ்தானத்தில் சனி பகவானும் ராகு பகவானும் கூட்டணியில் இருக்காங்க. இப்படி கிரக நிலை இருக்குதுங்க. சூரியன் சுக்கிரன் இணைஞ்சு மூல திரிகோண வீட்டில் இருக்கிறாங்க. இதில் சுக்கிரன் நீச்சம் அடைந்தாலும் நீச்சப்பங்க, ராஜயோகம் கிடைக்க போகுதுங்க. மேலும் சுக்கிரன் மற்றும் புதன் இணைஞ்சு லக்ஷ்மி நாராயண யோகத்தை தரப்போகிறாங்க. சூரிய பகவான் 16ஆம் தேதிக்கு பிறகு செவ்வாயோட வீடான விருச்சிக ராசிக்கு பயிற்சியாகிறாரு. அதே வீட்டில் சுக்கிர பயிற்சியும் இருக்குதுங்க. ஏற்கனவே அங்கே செவ்வாய் ஆட்சி பலத்தோடு இருக்கிறாரு. குருவோட பார்வையும் உங்களுக்கு அங்கே முழுசாக கிடைக்குதுங்க. அதனால் எந்த ஒரு பிரச்சனையுமே உங்களை தேடி வரவே வராது. எல்லாமே சுபமாக முடியும். இந்த இடப்பட்ட 6 மாத காலகட்டங்களில் உங்களுக்கு சனியோட வக்ர நிவர்த்தியும், சூரிய பயிற்சியும், சுக்கிர பயிற்சியும், குருவோட வக்ர நிவர்த்தியும், இது எல்லாமே பார்த்திங்கன்னா 4 ராஜ கிரகங்களோட ஒட்டுமொத்த பயிற்சி பலன்களுமே உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது. இதன் மூலமாக கடந்த காலகட்டங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாமோ இழந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு வருத்தப்பட்டுட்டு இருந்தீங்க, அதை எல்லாத்தையுமே பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுதுங்க. இந்த சனி பயிற்சி மூலமாக உங்களுக்கு பார்த்திங்கன்னா கும்பராசியை விட்டு உங்களோட மீன ராசிக்கு வந்திருக்காரு. இப்போது உங்களுக்கு திருப்பி பார்த்திங்கன்னா கும்பராசிக்கு போயிடுவாருங்க. அவர் போன உடனே உங்களுக்கு குருவோட வக்ர நிவர்த்தி ஸ்டார்ட் ஆயிரும். குருவோட வக்ர நிவர்த்தி ஸ்டார்ட் ஆன உடனே உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த குரு பயிற்சி பலன்கள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுதுங்க. ஏன்னா 12 ராசியிலேயே மீன ராசிக்காரங்க மட்டும்தாங்க குரு பகவான ராசி அதிபதி கொண்டவங்க. உங்கள் ராசியில் 8ஆம் இடத்துக்கு வந்த உடனே பார்த்தீங்கன்னா நல்ல தொழில் முன்னேற்றம், பொருளாதார முன்னேற்றம் எல்லாமே படிப்படியாக உங்கள் வாழ்க்கையில் அப்படியே உயரப்போகுது. சுக்கிர பயிற்சியை பொறுத்த வரைக்கும் இது பொது பலன்களாகவே பார்க்கப்பட்டாலும் 12 ராசிகளுக்குமே கூடுதல் முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்க போகுதுங்க. மீன ராசிக்கு இன்னொரு கூடுதலாக ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த சுக்கிர பயிற்சி மூலமாக நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இத்தனை நாட்களாக மைனஸாக மட்டுமே செயல்பட்டு இருந்த சனி பகவான் உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய 6 மாத காலகட்டங்களுக்கு முழுவதுமாகவே ப்ளஸ்ஸாக மட்டுமே செயல்பட போகிறாருங்க. இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் உங்கள் வாழ்க்கையில் நிறைய இழப்புகள் எல்லாம் சந்திச்சிருப்பீங்க. அது எல்லாமே சரி கட்டக்கூடிய ஒரு நாட்களாகவே வரக்கூடிய 6 மாத காலகட்டங்கள் அப்படிங்கிறது பார்க்கப்படுதுங்க. கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது.
ஏதோ ஒரு வேலை, கிடைக்கிற வேலைக்கு ஒரு 10,000 15,000 சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை செஞ்சுட்டு குடும்ப கஷ்டத்துக்காக வேறு வழியே இல்லாமல் செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரியும் உங்களுக்கு பிடித்த மாதிரியும் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் இல்லை ஒரு ஐடி ஜாப்போ ப்ரைவேட் ஜாப்போ பேங்க் ஜாப்போ எந்த வேலைக்கு ட்ரை பண்ணாலுமே அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுதுங்க. கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாட்களாக அலைஞ்சிட்டு இருந்த நபர்களுக்கு சீக்கிரமாகவே உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும். சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியுங்க. சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குதுங்க. இதன் மூலமாக வருமானம் அப்படிங்கிறது பல வகைகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்குங்க. அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாக உங்களை தேடி வருங்க. ராகு கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும். உடல் ஆரோக்கியம் மேம்படுங்க. சங்கடங்கள்